ஏதோ வாயில் வந்ததை அடித்து விட்டோம் பார்லிமெண்டத்திலே அவர்களுக்கு இன்னொரு சிறப்புரிமை இருக்கின்றது. வந்தது போனதையெல்லாம் பார்லிமெண்டத்திலே பேசலாம். ஆகவே அந்த அடிப்படையில் அவர்கள் பேசிவிட்டார். ரைட், அதை விட்டு விடுவோம். இன்று சஜித் பிரேமதாச இவர்களுக்கெல்லாம் கட்சி தலைவர் சஜித் பிரேமதாச என்ன சொல்கிறார் என்றால், திடீரென்று இவருக்கு ஒரு கடற்படை நேவி அறிவொன்று வந்துவிருக்கின்றது. அது எப்படி வந்தது என்று தெரியவில்லை. அவை ஆராய்ந்து பார்த்தபோது, அதை ஆராய்ந்து பார்க்கவும் தேவையில்லை, இந்த கதையை பார்க்கும்போது தெரிகிறது. இந்த கூகுளில் ஏஐ இப்பொழுது பல தொழில்நுட்ப ரீதியான வசதிகள் இருக்கின்றது தானே. இதில் நேற்று நிச்சயமாக இவர் தட்டி பார்த்திருக்கிறார். நேற்று அல்ல, அல்லது இன்று காலை சரி தட்டி பார்த்திருக்கலாம். இந்த சப்மெரினுடைய வகைகள் என்ன என்பதை நான் நினைக்கிறேன் தேடி பார்த்திருப்பார். அல்லது சப்மெரின் தாக்குதலை எப்படி தடுக்கலாம் என்பதையும் கூகுளிலோ அல்லது ஏஐ முறைமையிலேயோ இவர் தட்டி பார்த்திருக்கலாம். ரைட், அது அவருடைய தேடுதல் நடவடிக்கை. நிச்சயமாக தேடி தானே பேச வேண்டும். ஆனால் திடீரென்று இன்று பார்லிமெண்டத்தில் இவர் சொன்ன கருத்து என்னவென்றால், Surface radar නැද්ද? Sonar buoys නැද්ද? Underwater sonar networks නැද්ද? Towed sonar නැද්ද? Satellite surveillance නැද්ද? Ballistic missile submarine නැද්ද? Ohio class submarine නැද්ද? Guided missile submarine නැද්ද? Los Angeles class, Sea Wolf class, Virginia class attack submarine නැද්ද? தேசிய பாதுகாப்பு உச்சநிலையில் இருக்கும் போது அமெரிக்காவின் நீர்மூழ்கி கப்பல் ஒன்று எமது கடலில் வர்த்தக வலயத்திற்கு வந்தது எங்களுடைய பாதுகாப்பு பிரிவுக்கு தெரியாதா? ஒரு நீர்மூழ்கி கப்பலை கண்டுபிடிக்க எம்மிடம் இதுதான் பாயிண்ட். சர்ஃபேஸ் ரேடார் இல்லையா? சோனோ பாய்ஸ் இல்லையா? அண்டர் வாட்டர் சோனோ நெட்வொர்க்ஸ் இல்லையா? டோட் சோனா இல்லையா? சேட்டலைட் சர்வைவல்ஸ் இல்லையா? இப்படி இல்லையா என்று இந்த நான் குறிப்பிட்ட விஷயங்கள் எல்லாம் இல்லையா என்று கேட்கின்றார். எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாஸ் அவர்களே, இதற்கு முன்பதாக நீங்கள் நல்லாட்சி என்ற ஒரு அரசாங்கத்திலே ஒரு முக்கியமான அமைச்சு பதவியில் இருந்தீர்கள். ரைட், அப்போது அந்த காலகட்டத்திலே ஏப்ரல் 21 நான் சொல்வது 2019 ஏப்ரல் 21 ஈஸ்டர் தாக்குதல் என்று ஒன்று இடம்பெற்றது. இன்று அதற்கான விசாரணைகள் இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றது. அந்த ஈஸ்டர் தாக்குதல் இடம்பெறும் போது நீங்கள் அப்போதைய அரசாங்கத்திலே ஒரு முக்கிய அமைச்சு பதவியை வகித்தீர்கள். நினைவு இருக்கின்றதா அல்லது மறந்து விட்டீர்களா? இன்று நீங்கள் கதைக்கின்றீர்கள் தேசிய பாதுகாப்பு சம்பந்தமாக இந்த எங்களுடைய பாதுகாப்பு படையினரிடம், அதாவது கடற்படையினரிடம் சர்ஃபேஸ் ரேடர் இல்லையா, சோனோ பாய்ஸ் இல்லையா, அண்டர் வாட்டர் சோனா நெட்வொர்க்ஸ் இல்லையா, டோட் சோனா இல்லையா? இதெல்லாம் கூகுளில் வந்த வார்த்தைகள் தான். இவர் நிச்சயமாக அது தெரிந்திருக்க வாய்ப்பில்லை. இவர் தேடிவிட்டு தான் வந்து இதை இன்று உரையாற்றி இருக்கின்றார். அன்று நீங்கள் உங்களுக்கு தகவல் கிடைத்திருக்கின்றது தானே.